தெய்வமாக வணங்கப்படும் யமுனை நதி சூரியனின் மகளாகவும் யமனின் சகோதரியாகவும் கருதப்படுகிறது. யமுனை நதி 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இந்து பண்டிகையான கும்பமேளாவின் தளமாகும். யமுனை நதி சுமார் 57 மில்லியன் மக்களுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக திகழ்கிறது மற்றும் டெல்லியின் 70% அதிகமான குடிநீர் தேவையை நிறைவு செய்கிறது. உத்தராகண்டில் உருவாகும் இந்த யமுனை நதி டெல்லியின் மிக முக்கியமான நீர் விநியோக ஆதாரமாக இருந்தாலும் அதிக மாசுபாடு காரணமாக டெல்லியின் அழியும் புனித நதி என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பாக டெல்லி வழியாகச் செல்லும் 22 கிலோமீட்டர் நீளமுள்ள யமுனை நதியின் பகுதி தொழிற்சாலை கழிவுகள், வீட்டுக் கழிவுநீர் மற்றும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் காரணமாக பெரும்பாலும் நச்சு நுரைகளால் மூடப்பட்டு பெரிதும் மாசுபட்டுள்ளது. மேலும் யமுனை நதியின் டெல்லி பகுதியில் மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் குடல் பாதையில் காணப்படும் ஃபீக்கல் கோலிஃபார்ம் பாக்டீரியாக்களின் அளவுகள் தொடர்ந்து ஆபத்தான அளவில் மிக அதிகமாக உள்ளன. இன்னும் சொல்லப்போனால் யமுனை நதியில் ஃபீக்கல் கோலிஃபார்ம் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை மில்லியன் கணக்கில் பதிவாகியுள்ளது.